சிவாய நம. அருள்மிகு பாலமிகு அமைவுடனுரை வேதபுரீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி, மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி. இன்று நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரியோட மகா சிவராத்திரியோட முதலாம் காலம் பூஜை. அதில் முதல் கால பூஜை பஞ்சகவியம்னு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது பசுலேருந்து வரக்கூடிய நெய், வெண்ணெய், தயிர், மோர், இந்த மாதிரி 5 பொருட்களை கொண்டு முதல் அபிஷேகம் செய்துட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு மற்ற அபிஷேகங்கள் செய்யலாம். அடுத்து சுவாமிக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம், மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை. மஞ்சள் நிறம் ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன் மஞ்சள் நிறம் ஸ்பெஷல்னால், முதல் காலம் பிரம்மதேவர் ஈசனை அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுறதா ஐதீகம். அந்த இதில் பிரம்மனுக்கு மங்கள பிரம்மன் ஒரு பேர் இருக்குது, மங்களங்களை தரக்கூடிய பிரம்மன் அப்படின்னு. அதனால் முதல் கால பூஜை நம்ம வழிபாடு பண்ணுனா நம்மளுடைய தலையெழுத்து ஈசனால் மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதில் மஞ்சள் நிற பூக்கள் இதெல்லாம் சிறப்பு வாய்ந்தது. மஞ்சள் நிறத்திலே அலங்காரம் எல்லாமே பண்ணலாம். அதுதான் முதல் காலத்தோட இதில் ரிக் வேதம் இந்த காலத்தில் பாராயணம் பண்ணணும். அப்படி ரிக் வேதம் பாராயணம் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம்? திருவாசகத்திலே இதில் ரிக் வேதம் பாராயணம் பண்ணுறது சிரமமானது. ஏன்னா அந்த வேதங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியாத அன்பர்கள் திருவாசகத்திலிருந்து முதல் பாதிக்கமான சிவபுராணம் பாராயணம் பண்ணுனா அந்த ரிக் வேதம் படித்ததுக்கு